நீங்க நினைக்கலாம் எனக்கு சரி கட்டப்படலைன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது நம்ம எல்லார் பாவங்களுக்கான அந்த நீதியை சரி கட்டுதல் சிலுவையிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேறி முடிந்தது. அந்த சிலுவைக்குள்ள நீங்க வந்ததுனால என் நீதி சரி கட்டப்பட்டதினால் நான் நீதிமானாக மாறினேன். ஆமென் சொல்லுவோம். எதுக்கு சார் பக்கத்துல 1000 பேர் செத்தாலும் வலது பக்கத்துல 10000 பேர் என்ன சார் இது? சார் 10,000 பேர் செத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வெயிட் குறையவே கூடாது, அது உங்களை அணுகாது. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க 1000ல் ஒருவர். தரித்திரருக்கு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் கட்டவிழ்த்தல், ஆறுதல், நீதி சரி கட்டுதல், இது எல்லாமே நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பாவங்களுக்கான நீதி சரி கட்டப்படுதல் நடந்துருச்சா இல்லையா? அப்ப பூமி நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டுருச்சா இல்லையா? கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். நீதிமான் என்கிற தலைப்பில் தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பணத்தின் அடிப்படையிலே எக்கனாமிக் கிளாஸு, பிஸ்னஸ் கிளாஸில் பிரிக்குது. பரலோகமும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை, நீதிமான்களை பிஸ்னஸ் கிளாஸ் என்றும் செய்துடுங்க. ஆமென். மற்றவர்களை எக்கனாமிக் கிளாஸ் என்றும் பிரிக்கிறது. இப்போ விஷயம் என்னன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், நான் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பர்சன். நீதிமான் என்றால் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி இந்த உலகத்தில் இருக்கு, எக்ஸ்ட்ரா பிளெஸிங்ஸ் இந்த உலகத்தில் இருக்கு. he is a special cadre people person. அவன் ஒரு 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 வேற கிளாஸ் பர்சன். ஆனா விஷயம் என்னன்னா, பிசினஸ் கிளாஸ் பர்சன் ஒருத்தன் எக்கனாமிக் கிளாஸ்ல போய் நின்றுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியல நமக்குன்னு ஒரு சிறப்பான பாதை இருக்கிறது, நமக்கு என்று ஒரு சிறப்பான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆகவே என்னுடைய கிளாஸ் வேற, என் கிளாஸுக்கு இருக்கிற அந்த உரிமைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த பூமியில் நம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை தேவன் பிஸ்னஸ் கிளாஸாக தான் வச்சிருக்கிறாரு. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் ஒரே அளவிலே தேவன் பார்ப்பதில்லை, ஒரே மாதிரி டீல் பண்ணுவதில்லை. இந்த உலகத்திலே பணத்தின் அடிப்படையிலே, அறிவின் அடிப்படையிலே மக்களை எப்படி கேடர் பிரிக்கிறாங்களோ, அப்படி பரலோகம் நீதியின் அடிப்படையிலே இந்த உலகத்தின் ஜனங்களை அவர் வேற கேடரில் பிரிக்கிறார். அவருடைய கேடரில் பிஸ்னஸ் கிளாஸ் யாருன்னா, தேவனுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான். ஆமென். The world categorizes the people according to the financial status, but heaven categorizes the people according to the righteousness level. Amen. They are business class, but the righteous people never claim their facilities. Amen. But Bible is ready to give all the facility for the business class people in their standard. So உங்களுடைய அளவிலே உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அந்த பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி பிசினஸ் கிளாஸ் பீப்புளுக்கு தனி கவுண்டர் வச்சிருக்கிறாங்களோ, தேவன் நீதிமானுக்கு தனி கவுண்டர் வச்சிருக்கிறார். அவன் பாதை வேற பாதை, ஓம் பாதை ராஜ பாதை. பைபிள்ல ஆசீர்வாதங்கள் அட்ரஸோட தான் கொடுக்கப்படுகிறது. இது பிசினஸ் கிளாஸ் பீப்புளுக்கு எப்படி அங்க கவுண்டருக்கு மேல போர்டு இருக்குதோ, அப்படி பைபிள்லயும் போர்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, நமக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் இது என்னுடைய லைஃப் ஸ்டைல், இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபெசிலிட்டி, இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற எக்ஸ்ட்ரா பிளெஸிங், இது நான் அனுபவிப்பதற்கு எனக்கு சகல உரிமையும் இருக்கிறதுக்கு காரணம் அதற்கான ஒரு மிகப்பெரிய கிரயத்தை எனக்காக சிலுவையிலே அவர் செலுத்தி இருக்கிறார். பிசினஸ் கிளாஸ்ன்றது எக்ஸ்ட்ரா பணம் நீங்க பே பண்ணியிருக்கிறீங்க. இங்க எனக்கு ரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் சந்தேகமே இல்லை, நீங்கள் நீதிமான்கள். ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படலாம், அது உங்களுடைய உறுதிப்பாட்டிலே குறைவு இருக்கலாம், ஆனால் உங்கள் நிலைப்பாட்டிலே மாற்றம் இல்லை. ஒரு சிங்கம் தன்னை நாய் 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 நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நாய் ஆயிராது, அது சிங்கம் தான்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவின்னு சொல்ற பிரசங்கத்தை ஏத்துக்கிறாங்க மனுஷன். கடவுள்னு சொன்னா என்ன செய்யுது? கோவம் வருது. யாருக்கு கோவம் வரும்? பிசாசுக்கு கோவம் வரும். ஏன்னா அவன் சாயலை கண்டுபிடிச்சிட்டான். இப்படியே அவனை பேச விட்டோம்னா மக்கள் எல்லாருக்கும் அவங்க சாயலை என்ன செஞ்சிருவான்? சொல்லி கொடுத்துருவான். என்ன ஆதியா முதல் அதிகாரத்தையே படிக்கலையா? தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோம். அவர் யாரு? கடவுள். இப்ப அவருடைய சாயல படைக்கப்பட்டவன் யாரு? அவர் ஆண்டு கொண்டார், இவனை ஆண்டு கொள்ளும்படி செய்தார். முதல் அதிகாரத்தில் அவர் பேரிட்டார், இரண்டாம் அதிகாரத்தில் அவர் போய்விட்டார், இவர் பேரிட்டார். கைத்தட்டு வருது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அப்ப பைபிள படிக்கும்போது பைபிள் தெளிவா என்ன சொல்கிறது என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே பேசினவர்களை பேசுவதற்கு உங்களை என்னை தேவன் அழைக்கவில்லை. மோசே செங்கடலை பிளந்தான், திரும்ப பொறுப்பு யோசுவா கையில கொடுத்த உடனே திரும்ப யோசுவா 50 பேர் எங்க கூட்டிட்டு போல? செங்கடல் கூட்டு போல. யோர்தான்ல யோசுவா மோசே முடிச்சான், யோர்தான்ல இருந்து யோசுவா தொடங்கினான். ஆமென். இதற்கு முன்னோர்கள் என்ன வெளிப்பாடுகளில் முடித்தார்களோ அதற்கு அடுத்த வெளிப்பாடுகளை நாம் துவங்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி. தேவன் அதையும் பெரியவர். நாளைக்கு என் பையன் பேசும்போது என்னோட அட்வான்ஸா பேசிட்டு இருப்பான். ஆமா, என் இருதயத்தை தேவரீர் விசாலமாக்கும் அப்படின்னு ஜெபத்தை பண்ணிட்டு நான் அமைதியாக உட்கார்ந்து இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். விழுந்து போன மனதில் அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் கடவுள்ன்றத மாம்சத்தில் கேட்டால் அசிங்கமாக தான் இருக்கு. ஆனால் ஆவியில கேளுங்க, வா, அது இதிலிருந்து மாம்சத்துக்குரிய இன்னார் என்றும் ஆவிக்குரியவர் இன்னார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்ன சொல்லு, சனிக்கிழமை சோப்படுத்தினது ஒருத்தனுக்கு தப்பா தெரிஞ்சு, இவருக்கு ரைட்டா தெரிஞ்சு. ஏன் சார்? இவர் டைமென்ஷனே வேற, லவ் டைமென்ஷன். அவன் டைமென்ஷனே வேற, கிரிட்டிக்ஸ் டைமென்ஷன், கிரிட்டிசைசிங் டைமென்ஷன். எப்படி ஒரே சப்ஜெக்ட் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமா இருக்கும்? எகிப்தியனுக்கு அது இருளாயிருக்கும், இஸ்ரவேலனுக்கு அது வெளிச்சமாயிருக்கும். அதுதான் அந்த மேகஸ்தம்பத்தின் ஸ்பெஷாலிட்டி. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மேகஸ்தம்பம் செங்கடல் இடையில வந்து நின்னப்ப அவனுக்கு அது லைட் கொடுத்துச்சான். யாருக்கு? இஸ்ரவேலனுக்கு. பின்னாடி இருந்த அந்த சோன்ஸோ குரூப்புக்கெல்லாம் டார்க் ஆகி போச்சு. ஒரே சத்தியம் ஒருவனுக்கு குழப்பத்தையும் ஒருவனுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கும் என்றால் அதுதான் கிருபையின் சத்தியம். கரங்களை தட்டி கர்த்தர் காண்டி சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். சோ அன்புக்குரியவர்களே, எனக்குன்னு ஒரு கிளாஸ் தேவன் வைத்திருக்கிறார். தட் இஸ் a business class lifestyle. இந்த பூமியிலே அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு சந்தேகம் இல்லை. அவருடைய அழைப்புக்கிணை அவரை நோக்கி வந்து அவர் நெல்லுக்குள் நீங்கள் வந்த நிமிடமே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான் என்பதற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிட்டே வரேன். நீதிமான் என்றால் தேவனுடைய வித்துன்னு ஒரு தடவை பேசினேன். நீதிமான் என்றால் மற்றவர்களை அவமானப்படுத்தாதவன் அப்படின்னு ஒரு தடவை பேசணும். நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. எவன்லாம் மற்றவனை பப்ளிசிட்டி, மற்றவனை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமான்கள் அல்ல. ஏனென்றால் நீதிமானாய் யோசிப்பை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் எந்த ஒரு குறைகளையும் குற்றங்களையும் ரகசியமாய் சரி செய்கிற நீதிமான்களாக இருக்கிறார்கள். அதை பப்ளிசிட்டி பண்ண நினைச்சாலே நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் 70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை 20 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 15 வயசு வந்து 70 வயசு தாத்தாவோட பினாமியான 20 வயசு பையனாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து they are not righteous people. You must understand, you must see the people through the lens of the word of God. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், சராசரி மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் என்பவன் யார்? துன்மார்க்கர் பாவத்தை குறித்து பரிகாசம் செய்கிறார்கள், நீதிமான்களுக்குள்ளோ தயவு உண்டு. அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள நமக்கு இருக்குது. ஏன்னா நீதிமானாக இருக்கிறபடியா வெளி வருகிறது. இன்றைக்கும் கூட நீங்க நீதிமான் என்பதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிட்ட பிறகு நீதிமான் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க நான் பேசுறேன். ஸோ நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் நீதிமான்கள் தான் என்பதை எதன் அடிப்படையில் நீங்கள் நீதிமான் என்பதை பேச விரும்புகிறேன். நீதிமான் என்றால் யார்? அநேக விஷயங்கள் பல டைமென்ஷன்ல அவனை பார்த்து சொல்றான். நீதிமான் இவன் தான். ஒவ்வொரு டைமென்ஷன்ல பார்த்தாலும் அது நீங்களே தான், நானாக தான் இருக்கிறோம். கைத்தட்டு ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 11:31 சீக்கிரம்.
இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். எல்லாம் சொல்ல, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு எதிர்மறையான வசனம் மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலே இது நேர்மறையான வசனம். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்க பயந்து பயந்து ஒதுங்குறீங்களோ அதுக்குள்ளதான் மிகப்பெரிய ரகசியங்களே இருக்கு. தூளை போல தூசி, புழுதியை போல செல்வத்தையும், ஆற்று மணலை போல வஸ்திரங்களையும் சேர்த்து வைப்பான். நீதிமானோட ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, புழுதி மாதிரி செல்வமா, ஆமென், ஆற்று மணல் மாதிரி வஸ்திரமா. நான் சொன்னேன், அடுத்து நான் செகண்ட் சீசன் இருக்கும்போது சொன்னேன், நான் ஆற்று கற்களை போல பொண்ணுன்னு பேசியிருக்கிறேன், ஆனால் புழுதியை போல செல்வம் நான் பேசலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசு எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றானோ அங்கதான் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பிசாசு எந்த செய்தியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த செய்திக்குள்ளதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். பைபிள்ல நீங்க ஒரு மாதிரி வசனமா இருக்குன்னு நீங்க பயந்துடக்கூடாது. அதுதான் உங்களோட ஆசீர்வாதம். அதுல ஒண்ணுதான் இது, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில ஒருவனுக்கு சரி கட்டப்படும் என்றால் அவன் நீதிமான். ஏனென்றால் நியாய தீர்ப்புல அவனுக்கு தண்டனை இல்லை. அப்ப நீதிமான் தான் செய்யற பாவங்களுக்கெல்லாம் அந்த பூமியில அடி வாங்கணும். அப்படி அடி வாங்கிட்டா பரலோக போகும்போது சொல்லுவார், தம்பி உன்னை அங்கேயே, ஆமா ஆமா ஆமா, உன்னை கூட 4 பேர் அசிங்கப்படுத்தி, ஆமா ஆமா, ஆனா அந்த அம்மா அவையெல்லாம் நான் அசிங்கப்படுத்தல, ஆமா அவங்கள தூக்கி உள்ள போட்டு தாக்கு, நீ என்னப்பா நீ உள்ள போயிருப்பா, நீ அடி வாங்கிட்டு, நீ அடி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு சந்தோஷம், உங்களை அமைதியை விஐபி பாஸ்ல உள்ள கூட்டி போயிடுவாங்க. ஏன்னா நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்பட்டது. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாருடா, நம் எல்லாருடைய பாவங்களுக்கான நீதி இந்த பூமியில் சரி கட்டப்பட வேண்டும். நீங்க நினைக்கலாம் எனக்கு சரி கட்டப்படலைன்னு, ஆனா பைபிள் சொல்லுது நம்ம எல்லார் பாவங்களுக்கான அந்த நீதியை சரி கட்டுதல் சிலுவையிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேறி முடிந்தது. அந்த சிலுவைக்குள்ள நீங்க வந்ததுனால என் நீதி சரி கட்டப்பட்டதினால் நான் நீதிமானாக மாறினேன். ஆமென் சொல்லுவோம். பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும். இன் அதர் வேர்ட்ஸ், எவனுடைய பாவங்களுக்கு நீதி சரி கட்டப்பட்டதோ அவனெல்லாம் சரி கட்டப்பட்டபடியினால் நீதிமானாகிவிட்டான். உண்மையா இல்லையா? ஒரு திருட்டு கேஸுக்கு 3 மாசம் உள்ள வைக்கிறான்னா 3 மாசம் உள்ள இருந்துட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நீதிமானா பாவியா? ஆனா ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் அவன் எத்தனை வருஷம் சுத்திக்கிட்டு இருந்தாலும் யாருதான்? பாவிதான். ஆனா தண்டனை வாங்கிட்டானா அவன் நீதிமான், தைரியமா போலாம். அப்ப நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் நம்ம தண்டனையை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம நீதிமான். தண்டனை வாங்காத வரைக்கும் நம்ம குற்றவாளி. அப்ப நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கான ஒரு தண்டனையை கொடுக்கிற நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீதியை சரி கட்டும் நாள். இந்த நீதியை சரி கட்டுவது நீயும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையிலே அந்த நீதியை அவர் சரி கட்டினார். என்னுடைய பாவத்திற்கான அடி அங்கு விழுந்ததினால் என் நீதி சரி கட்டுதல் அங்கே முடிந்தது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அப்படியே தொடங்குறாரு. எங்க இருக்கு? ஏசாயால கூட அவர் பேச போற அந்த தீர்க்கதரிசனம் ஏசாயா 61:1-2 வாசிங்க. அந்த நீதி சரி கட்டுதல் என்றால் என்ன என்பதை அங்க நாம் பார்க்கலாம். அதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஓகே, வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேகமா கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை. நம்முடைய தேவன் காஸ்பல்ல வருது, நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாத்தீங்களா? நீதியை சரிக்கட்டுறத சொல்லிட்டு என்ன ஆறுதல்? அடிவில போதுறான்றத நீதி சரிக்கட்டுதல் தான். துயரப்பட்டவனுக்கு எங்க அங்க ஆறுதல் இருக்கு? இங்க நீதி சரிக்கட்டப்படுதல் என்பது ஒரு துயரமான செய்தி அல்ல, ஒரு ஆறுதலான செய்தி. நீதி எல்லாம் சிலுவையில் என் குமாரன் மூலமாய் சரி கட்டப்பட போகிறது. இனிமேல் உன்னுடைய பாவம் எல்லாம் சிலுவையிலே என் குமாரன் மூலமாய் நீதி சரிக்கட்டல் நடைபெற போகிறது. இயேசு சொன்னார், நீதி சரிக்கட்டப்படும் நாள் அதுதான் சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட நாள்.
அந்த நீதி சரி கட்டப்படுகிற நாளை நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் என்றால் அதுதான் சுவிசேஷம். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஏனென்றால் அங்குதான் நீதி சரி கட்டப்படுகிறது. ஏன்னா அது ஃபுல்லா பாருங்க காஸ்பல்ல வருது. தரித்திரருக்கு சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்துக்குள்ள தான் கட்டவிழ்த்தல், ஆறுதல், நீதி சரி கட்டுதல், இது எல்லாமே நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பாவங்களுக்கான நீதி சரி கட்டப்படுதல் நடந்துருச்சா இல்லையா? அப்ப பூமி நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டுருச்சா இல்லையா? கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். நான் ஒரு நீதிமான், ஏனென்றால் எனக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டது. பக்கத்துல சொல்லுங்க, நான் ஒரு நீதிமான் ஏனென்றால் எனக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆகவே நீங்க எப்பவுமே நீதிமான் என்கிற மனநிலையில் இருக்க வேண்டும், நீதிமன்ற உணர்வில் இருக்க வேண்டும். 100 பேர் உங்களை பாவியாக பேசலாம், பாவியாக பார்த்தாலும் உங்களுக்குள்ள அந்த அந்த நீதிமான்ற கோட்டடு பர்சனா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த லேமினேட்டட் அப்படின்னு அந்த யூ மஸ்ட் பி a laminated person. ஆமென். ஒரு பேப்பரை லேமினேட் பண்ணிட்டீங்கன்னா காஃபியை ஊற்றினாலும் சரி, டீயை ஊற்றினாலும் சரி, அது அப்படியே தொடச்சிட்டு போயிட்டு இருக்கும். நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே லேமினேட்டட் பர்சன். நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் நீதிமான், எனக்குள்ள இருக்கிற நீதியை ஒரு நாள் மாற்றவே முடியாது என்கிற மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் அபிஷேகத்தை அது குறைக்காது, தேவனோடு இருக்கிற உறவை அது குறைக்காது, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்காது. உங்கள் போட்ட திட்டங்களில் ஒன்று கூட இம்மி அளவு கூட பிசகாமல் கர்த்தர் உங்கள் மனதின் விருப்பத்தை வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் நீதிமான் செய்கிற ஜெபம் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. இட்ஸ் மோர் பவர்ஃபுல். அதான் பிசினஸ் கிளாஸ். எல்லாரும் ஜெபம் பண்ணா அது அது ஜெபமா இருக்கான். நீதிமான் பண்ற ஜெபம் எப்படி இருக்கான்? மிகுந்த இட்ஸ் எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் அப்படிதான் சொல்லுது பைபிள். ஏன் சார்? அவன் பிசினஸ் கிளாஸ். யா, அவன் பிசினஸ் கிளாஸ். ஹல்லேலூயா. அவன் பாதை ராஜபாதை. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த துன்மார்க்கருக்கும் இந்த உலகத்தாருக்கும் நடக்கிற சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது சார். ஏன் நாம் எக்கனாமிக் கிளாஸ் சார். சார் நம்ம பிசினஸ் கிளாஸ் சார். பிசினஸ் கிளாஸ் 100 பேர் இருக்கட்டும் சார் வரிசையில். நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? பிசினஸ் கிளாஸ் கவுண்டரில் 4 பேர் தான் சார் இருக்கிறாங்க, 2 பேர் தான் சார் இருக்கு. நீட்டா போயிட்டு இருக்கணும் சார். இன்னைக்கு அதை பார்த்து பதற வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்களுக்குன்னு வேற பாதையை தேவன் வச்சிருக்காரு சார். இதை உங்க மைண்ட்ல நல்லா வாங்கிக்காங்க சார். உங்கள் இருதயத்தின் முடிச்சுகள் அவிழும் போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்களுக்கு அது நடக்கும். எல்லாருக்கும் அது நடக்கல, உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா நீங்க பிசினஸ் கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். நீங்க ஹை கிளாஸ், நீங்க விஐபி கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். அப்படித்தான் உங்களுக்கு முன்னாடி மெடிக்கல் சிக்னல் வேலை பார்க்காது. உங்களுக்கு முன்னாடி வந்து பில்லி சுனிய வேலை பார்க்காது. உங்களுக்கு முன்னாடி வந்து வேற என்ன செய்வினை செய்யப்பட்ட வேலை பார்க்காது. ஏன்னா உங்கள் பாதை ராஜபாதை. ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, என் தேவன் எனக்கு ஒன்று பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதை இந்த உலகத்தின் விதிகளுக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் இது I am a heavenly being. ஆமென், ஆமென். இந்த மனநிலை என்ன செய்யணும்? உங்களுடைய ஆத்மாவில் புரிந்து கொள்ளப்படும் போது சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்கள் இயங்காத சுரப்பிகள் இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த சுரப்பிகள் இயங்க ஆரம்பிக்கிறபடினாலே உங்களுடைய சரீரத்திலே புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, நீதிமானுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் உங்க கிளாஸுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அதுல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றாங்க, வந்து காம்ப்ளிமெண்ட்ன்றாங்க. நீ இப்ப ஏத்த கடையில் இட்லி 4 இட்லியை வாங்கி கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு தேவன் காரணர் அல்லவே அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ பாவி என்று சொன்னா அதுக்கு நான் காரணமே இல்லை. உனக்கு தான் உள்ள பஃபேல காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்கடா. அப்ப நான் ஒரு பிசினஸ் கிளாஸ் பர்சனா இருந்தும் விஐபி கடர்ல இருந்தும் எனக்குரியது என்னன்றதை படிக்கிறது இல்லை, எனக்கு என்ன இருக்குன்றதை கேட்கறது இல்லை. அவன் ரிசப்ஷனிஸ்ட் சொல்றான், சார் நாளை காலையில உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லும்போது நீ ஆவியில் நடந்துக்கிட்டு ரிக்கா பாரா சந்தா ரபா ரபானா அப்போ போ இட்லியை கட்டி சட்னி வச்சு சாப்பிடு போ. சொல்றத கேளியா? சொல்றத நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஆனா ஜெபம் ஜெபம் ஜெபம்.
கர்த்தர் சொல்றார், திருவசனத்தை கேட்காதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பானது. அப்ப என் கிளாஸ் என்ன, எனக்கு என்ன வச்சிருக்காரு? நானும் மற்றவனும் ஒன்று அல்ல. ஆகவே மற்றவனுக்கு நடப்பதை என் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்கிற மனநிலை ஒரு அரணாக மாற வேண்டும். சார், நீங்களா உங்களை ஸ்டாண்டர்ட் பிரிக்கல சார், உங்களை தேவனே ஸ்டாண்டர்ட் பிரிக்கிறார் சார். அவர் சொல்றாரு, டே உனக்கு எல்லாத்தையும் தந்துருவேன்டா, நீ வந்து உன்ன உணவு உடுக்கோட எல்லாம் நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்க தெரியல. உடனே வாடான்னு கூப்பிட்டு, இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு நான் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உனக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன சொல்ற, ரெண்டு கிளாஸை கம்பேர் பண்றாரு. இந்த இன்றைக்கு நாளை கடுப்புல போடப்பட காட்டு புல் யாரு? உலகத்தான். அவனுக்கு இப்படி நடக்குது, அவனுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது, அவனுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா, அவனுக்கே இதெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் என்ன சொல்ற, இந்த உலகத்து ஜனங்களை இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்து வித்தால் உனக்கு உடுத்து அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தேவன் அவனை ஆசீர்வதிக்கிற காரணமே அவனை பார்த்தாவது உனக்கு கொஞ்சம் விசுவாசம் வளரட்டுடா என்பதுதான். வெள்ளத்தனைய மலர்நிட்ட மாந்தரம் உள்ளத்தனைய உயர்வு மாதிரி அவனே மேல வரும்போது அவனுக்கு கீழே நான் எப்படியா இருப்பேன், அதை விட நான் அதுக்கு மேல இருப்பேன். நான் என் எண்ணங்கள் மேலே வரும்போது என் வாழ்க்கை மேலே வரும். என் எண்ணங்கள் எப்ப மேல வரும்? புறஜாதி ஒருத்தன் மேல வந்தான்னா என் எண்ணங்கள் மேல வந்துடும். எப்படின்னா, அவரே அதை ஆசீர்வதிக்கிறாரு, அந்த உலகத்தில் வாழ முடியும், 100 வயசு வாழ்ந்துக்கிட்டு இருக்காயா, நான் ஏன் சாகணும், நான் ஏன் சாகணும்? அவன் கழுத குட்டி பத்த மாதிரி பிள்ளை குட்டியை பத்து போட்டு போறான். அது மாடு மாதிரி வளர்ந்து நிற்குது, நீ நான் என் பிள்ளைகளை குறித்து பயப்படணும். கையெழுத்து. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வைராக்கியம் உங்களை நிரப்பட்டும் சொல்லுகிறேன். காட்டு புல்லை பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் வளரட்டும். காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் பெருகட்டும். ஏன்னா நீ பிசினஸ் கிளாஸ். ஆமென். எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கிறவனே வந்து சாண்ட்விச் சாப்பிட்றானா உடனே போட்டுக்கணும். ஆமா, அவனுக்கே சாண்ட்விச்னா நமக்கு அப்படி வரணும். நீ என்ன அதுவாது கிடைக்குமா, அவனுக்கே அப்படி வராரு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே பைபிள் ஃபுல்லா கேட்டகரைஸ் பண்ணுது. ஆனா நம்ம மக்கள் தான் கண்டுபிடிக்கிறதே கிடையாது. உன் கிளாஸுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. பிரிச்சு 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 மேயிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், வந்து நான் அவனு ஒன்று தான், அவனுக்கு நடந்து எனக்கு நடந்துடும். இதோட கொடுமை என்னன்னா, இவன் தேடி தேடி அந்த கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் இவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். உமா 28 பின்னாடி வர சாபங்களை ஃபுல்லாக இவன் எடுத்துக்கிறான். ஆனால் அது உனக்கு எழுதப்பட்டதே இல்லை. பைபிளில் இங்கே பாருங்களேன், கோடிட்டு எடுத்து நிரப்புங்க. பைபிளில் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பாய் நிரப்புங்க. சொல்லுங்க நல்லா, முடிங்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வருதுல்ல அதுல. சரி, வாசஸ்தலத்தையோ தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கு. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. சிங்கத்தை போல இருப்பாய், வாசஸ்தல ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு சரி கட்டப்படும். இப்படி இப்படி இருக்கா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தான் அது நடக்கும். அப்ப சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான் பைபிள் இல்ல. நீதிமானோ சிங்கத்தை, அப்படின்னா மத்தவன் இருக்க மாட்டான். வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன் இல்ல, நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சில ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானின் அட்ரஸ் கொடுக்கிறார்ல, அப்ப அந்த அட்ரஸ் நீதானே? நீதானா அந்த குயில்? எங்கேயோ யாருக்கோ சொல் சார், அட்ரஸ் சொல்றாரு இல்லைங்க. அப்ப பைபிள் சொல்றது அப்புறம் ரத்தத்தினாலே நீங்க நீதிமான்கள் ஆக்க. அப்ப அது உங்களுக்கு தானே. காமனா சொன்னா குழம்பலாம். அப்ப அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல எல்லாத்துக்கும், அவனுக்கும் சப்ஜெக்ட் இருக்குல்ல. துன்மார்க்கருடைய வீட்டிலோ கர்த்தருடைய சாபம் இருக்கும், நீதிமான் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் சார் உங்க கேட்டகரியை தான் தனியா எழுதி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் வாசிக்க போறேன் 10 வசனம், ரெண்டுமே பிரிச்சு 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 காட்டுறாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும், நான் எந்த கிளாஸ் அதை மட்டும் ஆமா வாங்கிட்டு அமைதி. ஆமா, அதை விட்டு அவன் இலையை பத்தி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்க எந்த கிளாஸ் இலைக்கு போட்டு? ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன்,
திடீர்னு பார்க்குறேன் அங்கே ஒரு 500 பேர் மேலே 600 பேர்கிட்ட உட்காந்துருக்குறாங்க. மேலே கீழே பந்திக்கு வந்தால் ஒரு 50 பேர் தான் சாப்பிட்டுருக்குறாங்க. பொதுவாக மேலே 50 பேர் இருப்பாங்க, கீழே 500 பேர் இருப்பாங்க. ஆனால் மேலே 500 பேர் இருந்தவங்க கீழே வந்து ஒருத்தர் 50 பேர் தான் சாப்பிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், இவ்வளோ காலியாக கிடக்குது, இந்தியா மாறிடுச்சு போல். சரின்ட்டு நான் வேகமாக போகிறேன். சார் இது நான் வெஜிடேரியன் சார், நான்வெஜ்ஜுக்கு அங்கே போங்க சார். நான் ஓ அப்படியா மேட்ரு, அங்கே போனால் பேட்ட படம் ரிலீஸ் மாதிரி கூட்டம். அப்போ அங்கே மட்டும் என்னதான் கூட்டமாக இருந்தாலும் நான்வெஜ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற நீ இங்கே மட்டும் என்ன போட்டதை சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்றியா நீ? இல்ல அங்க தேடி போய் அப்படித்தான் பைபிளை தேடி வாசி. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி 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 வாசி. ஆமா ஆமா, சும்மா திறந்து வாசிக்காத. ஆமா, சாபம் இருக்கும். ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்? தேடி வாசிடா. நீ யாரு? நீதிமான். அப்ப உள்ள போ, நீதிமானுக்கு என்ன இருக்குன்னு தேடு. அதுதான் நீ, அதுதான் உங்க கிளாஸ். ஒரு பிசினஸ் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பர்சனோட உடைய விஷயத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது? அதை போட்டு குழப்பக்கூடாது. தேவன் தேவன் பிரிக்கிறவர், பிரித்து தான் ஆசீர்வதிக்கிறார். அதனால நீங்க வேற சார். யூ ஆல் ஆர் ஹெவன்லி பீயிங். நமக்கு என்ன எழுதியிருக்கிறோ அதுதான் நமக்கு நடக்கும். நம்ம வாசிக்கிறேன், உங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசிக்கிறேன், 2 அதிகாரத்தை. அதுக்குள்ள பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்காரு. சங்கீதம் 1 அதிகாரத்தை எடுத்துக்காங்களேன். சங்கீதம் 1 எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் இதோ தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால உலகம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியத்தை எடுக்க விடாம. நல்லா கவனிங்க. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம், சொல்லுங்களேன், அவன் செய்கிறதெல்லாம், அவன் முக்கியமா நம்ம அப்படி வாசிக்கிறோம். அவனை பிரிச்சே வாசிக்கிறது இல்லை. ஆனா பைபிள் சொல்ற அவன் செய்கிறதெல்லாம், எல்லாரும் கிடையாது, அவன் செய்கிறதெல்லாம். இல்ல சார், நீங்களா அவனுக்கு வந்து ஃபோக்கஸிங் கொடுக்குறீங்க சார். இல்ல சார், அடுத்த வசனத்தை வாசிச்சா இந்த வசனத்துல அவனுக்கு தான் நீங்க ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம், துன்மார்க்கரோ அப்படி இராமல். கையத்தட்டு எந்திரிச்சு யாராவது தள்ளியா சொல்றீங்களா? புரியுதா நான் சொல்லு? துன்மார்க்கரோ அப்படின்னா நீ உள்ள வந்துடாத. இது என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற தனிப்பட்ட ஆசீர்வாதம். துன்மார்க்கனோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான். புரிந்து கொள், நான் வேறு, அவன் வேறு. என் வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்காது. ஊருக்குள்ள இதே மாதிரி 4 பேர் செத்து போயிட்டாங்க சார். 4 பேர் 40 பேர் செத்து போவாங்க. இதுல என்ன இருக்கு? இல்லை சார், உங்களுக்கு எனக்கு நடக்காதுடா. ஏன்னா 4 பேர்ல சார், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எவ்வளவு பெரிய ஸ்பெஷல்! நான் எப்படி பிரிக்கிறார் பாருங்க, எப்படி கேரர் பாருங்க. நீங்க அது என்ன சொல்ற? 1000 நடக்குண்டா, 1000 பேருக்கு நடக்குண்டா, தூரத்துலடா, உன் பக்கத்துல நடக்கும். சார் நேற்று இருந்தா நேற்று உங்க டீ சாப்பிட்டு இருப்பான், நீ செத்து போயிருப்பான். நாளைக்கு நீ செத்து போயிருந்தது இல்ல, நீ அதுக்கப்புறம் இன்னொரு 70 வருஷம் வாழ போற, 80 வருஷம் வாழ போற. ஆமா, நீ சொல்லுவ பின்னாடி எவ்வளோ டீ சாப்பிட்டு வரும், அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு சார்? பக்கத்துல 1000 பேர் செத்தாலும் வலது பக்கத்துல 10000 பேர். என்ன சார் இது? சார் 10,000 பேர் செத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த் குறையவே கூடாது. அது உங்களை அணுகாது. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க 1000ல் ஒருவன். ஆமென் 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 ஆமென். 1000ல் ஒருவன். ஆமா, பக்கத்துல 1000ல் ஒருவன், வலது பக்கத்துல 10000. ஸோ இல்லை, இதெல்லாம் வெரி சீரியஸ் மேட்டர். நீங்கள் சிரிச்சுட்டு கேட்கலாம், இப்படினாலும் கேட்டுக்கலாம். ஆனால் தட்ஸ் த வந்து ட்ரூத். அப்போ எனக்கு அது நடக்காது. நான் வேற, நான் வேற, நான் வேற. என் மேல ஒரு கரம் இருக்கிறது, என் மேல ஒரு மகிமை இருக்கிறது. ஓ, ரத்தத்தினால் அவரை அழைத்திருக்கிறார். எதற்காக உன்னை உலகத்தானோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதற்காக உலகத்தானோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாய்? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடைக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் நீதிமான்கள், நீதிமான்கள் வாசிமா, ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நீங்க வேற கிளாஸ். தயவு செய்து அது மனசுல வச்சுக்காங்க. அதுக்கு தான் நீதிமான பத்தி தொடர்ந்து நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் வேற கிளாஸ். அப்படியே மாற்றட்டும். நீதிமொழிகள் 2
21, 22 வாசிங்க. நான் ஒரு 10 வசனம் வாசிக்கிறேன். நீதிமானையும் துன்மார்க்கனையும் எப்படி செப்பரேட் பண்ணி பண்ணி காட்டுறாரு கர்த்தர். செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே நல்லா வாழ்வான். ஆமென் சொல்லுங்க. உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். உத்தமன்னா யார் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உத்தம வில்லன் இல்ல. உத்தமன்னா உத்தம குணமாகிய விசுவாசம். இயேசு விசுவாசிகள் எல்லாரும் யாரு? உத்தமர்கள். உத்தமர்கள் இந்த பூமியில வாசம் செய்வார்களாம். ஆனா உத்தமன் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஓடி போறோம், ஆண்டவரே எங்களை கூட்டிட்டு போங்கன்றாங்க. இல்லடா, நீ தாண்டா வாழணும். அடுத்த வசனம், துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அற்புண்டு போவார்கள். எவ்வளவு சோமா இருக்கீங்க. உங்களை பார்த்து நீங்க தான் துன்மார்க்கர். இது உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் வாஸ்த மாதிரி கையை தட்டிருப்பீங்க நான் நினைச்சேன். ஏன் இங்க பாருங்க, இந்த வசனத்தை முதல் வசனத்துல நீதிமான், அடுத்த வசனம் துன்மார்க்கன். அப்படி செப்பரேட் பண்ணி பண்ணி காட்டுறாரு. சார் பிஸ்னஸ் கிளாஸில் உங்கள் சீட்டே வர மாதிரி இருக்கும். அன்னைக்கு இதில் உட்காந்துட்டு லைட்டாக புஷ்பேக்காக இருக்கும்னு நினச்சி அமுக்கிறேன், தேடுறேன், கடவை கடை, அதெல்லாம் அப்படியே தான் சார் இருக்கணுன்றாங்க. ஏடா போகிற பக்கம் நிப்பாட்டி வச்சு கூட்டி போயிருவீங்க போலன்னு. அது உள்ள நுழைய கூட முடியல. நம்மளுடைய ஓன் ஃப்ளைட் வந்து இப்படி இருக்காது. ஆமாம், ஃபுல்லாக பாண்டு படத்தில் வில்லைங்க பறப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ராமன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். துன்மார்க்கரோ பூமியில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். எவனாச்சும் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பேசுறத 100 பேர்ட்ட பேசுறவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பைபிள் சொல்லுங்க, துரோகிகள் அறுப்புண்டு போவார்கள். தன் வாயை விரிவாய் திறக்கிறவனோட கலவாதே. உன்கிட்ட பேசுற இன்னொருத்தன் பேசிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோடு அவனுக்கு வச்சிரு செக்கு. அவன்கிட்ட மட்டும் வாயை திறந்துடாத. ஒருவேளை திறந்தீங்கன்னா ஏதாச்சும் குண்டக்க மாற்றி சொல்லிவிடு. அவன் மாற்றி பேசிட்டே இருக்கட்டும். துன்மார்க்கரோ அறுப்பு, துரோகிகள் அதில் இருக்க மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நான் இருப்பீங்க சார், நீங்கள் நான் இருப்போம் சார். 3:33 வாசிமா, நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. வீடு, துன்மார்க்கன் வீடு, அங்க என்ன இருக்குமா? சாபம் இருக்கும். அடுத்து, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே பிரிக்கிறார் பாருங்க. என்ன சார், அவன் வீடு என் வீடு, அவன் வீடு வேற என் வீடு வேற. புரிஞ்சுக்காங்க. நீங்க நீதிமானுங்க. உள்ள நுழையும் போது, கதவை திறக்கும் போது, இது நீதிமானின் வீடு. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்கிறது. ஹalleluya. 4:18-19 வாசிமா. 4:18-19. நீதிமான்களுடைய பாதை, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சூரியனை போல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 8 மணிக்கே நல்ல வெளிச்சம் தான், 9 மணிக்கு இன்னும் வெளிச்சம், 10 மணிக்கு இன்னும் வெளிச்சம், 11 இன்னும் பிரைட், 12 நண்பகல் வரைக்கும் எப்படி ரோடு நல்லா பிரைட் ஆயிட்டே போதோ அப்படியே நீதிமான் வாழ்க்கையில போக போக குழப்பம் இருக்காதான், போக போக தெளிவு. ஆகா, அடுத்தது பிரைட் ஆயிட்டே போகுமா. ஆமென் ஆமென். இனிமே உங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரைட் தான். ஆண்டவர் எங்க போக, எப்படி போக, நேத்து கேட்டிருக்கலாம், இன்னைக்கு எங்க போகணும், எப்படி போகணும் தெரியும். அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும். அடுத்து போக நாளை கழிச்சு, அடுத்த மாசம், அடுத்த வாரம், எல்லாம் போக பிரைட் ஆகும். நீதிமானின் பாதை சூரிய பிரகாசத்தை போல தெளிவா இருக்கும். அடுத்த வசனம், துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதல் என்று அறியார்கள். கையை தட்டுங்களேன் ஒரு தவறுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எக்கனாமிக் கிளாஸ், நானு பிசினஸ் கிளாஸ். அவன் பாதை காரிருள். ஆமா, என்னடா செய்யன்னு தெரியாது. அதனால கேலண்டர் திருப்பி பார்க்கிறான், என்ன பண்ண தெரியல, சோவிய போட்டு பார்க்கிறான். ஏன்னா இருளா இருக்கு, எங்க பாதை தெளிவா இருக்கு. ஆமென். நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்பா, நீதிமானின் பாதை, ஆமா, நண்பகல் வரைக்கும் அதிகமாக சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். நீதிமானின் பாதை அங்கு, துன்மார்க்கனின் பாதை இங்க. நீதிமானுடைய வீடு, துன்மார்க்கன் வீடு. உங்க கேட்டகரி எது, உங்க பிளெஸிங் எது, அதை படிங்க, தேடி வாசிங்க. அதுதான் உங்க வீட்டில், என் வீட்டில் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இந்த இரவு வேளையிலிருந்து அது ஆரம்பிப்பதாக என்று சொல்லுகிறேன். வார்த்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஓகே. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பிரிச்சுக்கிட்டே வர்றாரு. நீதிமானுக்கு சிரசு மேல என்ன செய்யுமா?
ஆசீர்வாதம் தங்குமா. துன்மார்க்கனுடைய வாயை கொடுமை என்ன செய்யும்? அடைக்கும். அடுத்து 10:7. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். கை தட்டுங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். அழகா பிரிக்கிறாரு. அவன் வேற கிளாஸ், நீ வேற கிளாஸ். அடுத்து 11 வருஷமா. நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனுடைய வாயை பாருங்க, அவன் வாயை அடைச்சிருமா கொடுமை. நம்ம வாய் ஜீவ ஊற்றான். திறக்க ஜனங்களுக்குள்ள ஜீவன் ஜீவன் ஜீவன். உங்க வாய் வேற, உங்க வீடு வேற, உங்க பாதை வேற, உங்க தலை வேற, எல்லாம் வேற. ஆமென் 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 ஆமென். 10:16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமான் எது செஞ்சாலும் அதுல இருந்து ஒரு ஜீவன் தான் வரும். ஆனா துன்மார்க்கன் செய்யற விளைவு எல்லாம் அங்கு பாவத்தை தான் ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. பாத்தீங்களா? உங்க நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கு வந்து சுத்தமான வெள்ளியாம். அப்படின்னா நல்ல ரேட்டு. ஆமா. துன்மார்க்கனின் மனம் அற்ப விலையும் பெறாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நீதிமான்னா உங்க நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சுத்தமான வெள்ளி. நாக்கு மீன்ஸ் நாக்குல இருந்து வர்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வந்து வேல்யூ இருக்கு. உங்களுக்கு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விட்டு கையில் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, என்ன சார் அர்த்தம்? சுத்த வெள்ளி சார். நீங்க எவ்வளோ ஒரு உயர்ந்தரத்தில் வச்சிருக்கிறாரு. உங்க வாய் ஜீவ ஊற்று சார். ஆமே. நீங்க போய் யாரையாச்சும் பார்த்து பயப்படாதம்மா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, என் வாழ்க்கை சரியாயிரு சார். ஏன்னா உங்க வாய் ஜீவ ஊற்று. உங்க வாயில இருந்து ஊற்று வரும். நீங்க சொல்லணும், இந்த வியாதி சுகமாயிரும். சொல்லுங்க, அந்த ஜீவ ஊற்று அந்த வியாதியை சுகப்படுத்திரும். நல்ல காரியங்களை பேசுங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஊரில் வந்து எய்த்து விட்டு ஏகாம்பரத்துக்கும் வந்து மாடி விட்டு ருக்குமணிக்கு என்ன நடந்துச்சோ எனக்கு இது எல்லாம் எதுக்கு பைபிளை வாசிக்கிற? இது துன்மார்க்கனுக்கு நடக்கிறதுக்கு உனக்கு எப்படி நடக்கும்? எல்லாருக்கும் ஒன்று தான் நடக்கும்னா எதுக்கே 2 பிரித்து எழுதியிருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னா எதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 பிரிக்கிறாரு? நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ துன்மார்க்கனுடைய வீட்டையோ, நீதிமானுடைய நாவோ துன்மார்க்கனுடைய நாவோ, நீதிமானுடைய பாதையோ துன்மார்க்கனுடைய பாதையோ, நீதிமானுடைய சிரசிலோ துன்மார்க்கனுடைய சிரசிலோ, நீதிமானுடைய பேரோ துன்மார்க்கனுடைய பேரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஜாதகம் வேற, அவன் ஜாதகம் வேற. 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம், துன்மார்க்கனுக்கு எது வந்துரும் பயப்படுறானோ அவனுக்கு வந்து நேரிடும். அந்த பயப்படும் காரியம் அவனுக்கு வந்துரும். அடுத்து நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமானோ விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் ஜெபிக்கிற காரியம்னே இல்லை பாருங்க. ஜெபிங்க, எவ்வளவு ஜெபிங்க, வேணான்னு நான் சொல்லல. விரும்புகிற காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் மனசில் ஒன்று அப்படி யோசிச்சுட்டேன்னா கிங் அப்படின்னு பரலோகத்தில் லைட் எரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இப்போ தண்ணி வேணும், ஒரு பட்டன் அமுக்குறீங்க, கிங் அப்படின்னா அந்த அம்மா வந்து நின்றோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரும். நீங்கள் தண்ணி கேட்டு அப்படியே நாக்கு தள்ளி செத்து போகிற நேரத்தில் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து நிற்கும். ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் ஒருவேளை வேற மாதிரி இருக்கலாம். நீங்கள் அப்படி மனசில் நினச்சோடனே கிங் நாங்கள் ஒரு லைட் எரியும். லைட்டு மட்டும் எரியாது, அவன் என்ன மனசில் நினச்சிருக்கான்னு நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் மனசில் என்ன விரும்புகிறேனோ அது அங்கே படமாக வரும் டிஸ்பிளேல. அதை கொடுத்து கொடுப்பாங்க. கொடைக்கானல் ஒரு நல்ல ரிசார்ட்டு, ஒரு 2500 3000 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேம்ப் சைட்டு. நான் மனசில் நினச்சேன், இந்த ரோட்டில் போகும்போது நான் நினச்சிருக்கிறேன், சார் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தால் நல்லா இருக்குன்டான் நான் நினச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் ஜோம் பண்ண கிடையாது. கர்த்தர் சாட்சி. இன்னைக்கு நின்று 2-3 வருஷ காலமாக நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேனே, இந்த இடம் நான் விரும்பினேன். இந்த ரோட்டில் இருக்குன்னு நான் விரும்பியிருக்கேன், பேசியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. என்ன சொல்ல வரேன், நான் என் கிளாஸு உங்கள் கிளாஸ் என்னன்னா நீதிமான் விரும்புகிற காரியம். ஏசு கூட அதை சொல்ல, ஜெபங்களில் எவைகளை கேட்கிறீர்களோ என்பது மொழிபெயர்ப்பில், வேறு மொழிபெயர்ப்பில் ஜெபங்கள் எவைகளை விரும்புகிறீர்களோ தான் இருக்கு. துன்மார்க்கனுக்கு பயப்படுறது வரை எனக்கு. அப்போ 10ஆம் அதிகாரத்தில் மட்டும் 2, 4, 6 வசனத்துக்கு மேலே நீதிமானும் துன்மார்க்கையும் பிரித்து எழுதுறாரு. அப்போ the whole proverb
It just differentiate the righteous people's life from wicked people's life. அவ்வளவுதான். புரியுதா? அதான் முழு அந்த நீதிமொழிகள் எல்லாம் மேக்சிமம் என்னன்னா, துன்மார்க்கன் எப்படி இருப்பான், நீதிமான் எப்படி இருப்பான், அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் காட்டுது. எவ்வளோ நல்லவர் தேவன். தேடி வாசிங்க. தேவன் யார்? வித்தியாசப்படுத்துகிற தேவன். உங்கள் கிளாஸ் வேற. அதனால் நீங்கள் தாழ்மையாக இருக்கிறேன்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் எக்கனாமிக் கிளாஸில் உட்காராதீங்க. ஆமாம், அந்த சீட்டுக்கு வரவங்க உங்களை மண்டையில் அடிச்சு எழுப்பிடுவான். எந்திரிமா, உங்கள் தாழ்மையாக இருந்தால் அங்கனக்குள்ள சீட்டு டயருக்கு கீழே உட்காந்துக்க. நான் ஏஞ்சிட்டு என்ன தாழ்மை புரியல. உன் கிளாஸ் வேற, உனக்காண்டி. ஹலோ, உங்களுக்கு ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கார் சார், உங்களுக்கு பே பண்ணியிருக்கார் சார், உங்களுக்கு பே பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு எனக்கு பே பண்ணீங்க, என்ன கிளாஸுக்கு பே பண்ணீங்க, எக்கனாமிக் கிளாஸ் பே பண்ணீங்களா, விஐபி கிளாஸ் பே பண்ணீங்களா? அவர் சொல்லுவார், உனக்கு விஐபி கிளாஸ் பே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸுக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டு நான் எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடியும்? அப்படி வாழ்கிற மாதிரி யார் ஐடியாவில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்தி எவ்வளோ பெரிய டிக்கெட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமி முழுவதும் இங்கே பாருங்க, 1 மணி நேரத்தில் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் எடுத்த நபரும் சென்னைக்கு போய் இறங்க தான் போகிறான், பிஸ்னஸ் கிளாஸ் வந்து இறங்க தான் போகிறான். ஏசுனார் வந்தால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது சாதாரணமாக இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவனும் இல்லை நான் நீதிமான்னு புரிஞ்சுட்டு வாழ்ந்தவனும் 2 பேருமே போத்தான் போகிறாங்க. இப்போ டிக்கெட் எங்கே வேல்யூனா, போகிற வழியில் எப்படி போகிறோம். கை தட்டுங்க புரிஞ்சவங்க. அந்த ஜேர்னி, த கிளாஸ் ஆஃப் த ஜேர்னி. இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் வாழும் இந்த பூமி ஒரு வாடகை வீடு தான் அப்படின்ற வாடகை வீடு தான். யாருக்கு என்னது, இதை கிராஸ் பண்ணி தான் போவோம். போறவங்கள நல்லா போவோம். நீ நல்லா போற பார்த்தா 4 பேரும் கூட வருவான்ல. ஏன் உன்னை பார்த்தாலே வந்து ரொம்ப செத்து சுண்ணாமான மாதிரி உன்னை பார்க்குறேன், ஏசுநாதர்கிட்டே வர்றதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு இப்போ வேலையை பண்ணுறீங்க. யூ ஆர் த டிஸ்பிளேன்னு இருக்கு. டிஸ்பிளேனா என்ன? ஒரு கடையில் டிஸ்பிளே வைக்கும்போது அந்த டிஸ்பிளேல வந்து எந்த கோட்டை போட்டு விடுவாங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லி கோட்டை போடுவாங்க. ஏன்னா அது அந்த காஸ்ட்லியை பார்த்தா உள்ள வரணும். நீனு ஒரு பட்டு சில இருக்கிறதே காஸ்ட்லி தான் கட்டுவாங்க, உள்ள இருக்கிறதே ரேட்டு கொண்டதான் அந்த டிஸ்பிளேல போடுவாங்க. அப்படித்தான் இருக்கிற பிளெஸிங்லேயே டாப் பிளெஸிங் தான் ஓ மேல வைப்பாரு. ஏன்னா யூ ஆர் த டிஸ்பிளே. என் மகிமையை உன்னில் நான் விளங்க பண்ணுவேன் என்பதன் அர்த்தம் ஐ வில் டிஸ்ப்ளே மை க்ளோரி. என்ன சார், நம்ம சில கடைகளுக்கெல்லாம் போனா டிஸ்பிளேவே தொடச்சு வச்சிருக்க மாட்டாங்க பாருங்க, புகை அடிச்சிருக்கும். அந்த கடையை திறந்துட்டு அந்த கையை கூட திறப்பாங்களான்னு தெரியல. அந்த கையை திறக்கிற அந்த ஷட்டர்லேயே வந்து அந்த இடம் மட்டும்தான் நல்லா இருக்கும், மீதி ஃபுல்லாக தூசியாக இருக்கும். அப்படியே போய் உட்காந்துருவான் பாருங்க. உட்காந்துட்டு அந்த துணி எடுத்து அந்த கல்லாவை கூட துடைக்க மாட்டாங்க. இப்படி வந்து நேதாஜி ரோட்டில் சில கடைகள் இருக்குது, நீ வேணால் போய் பாருங்க. அந்த கடைகள்லாம் அவங்க அப்பா பாவம் அந்த காலத்தில் பண்ணி பையனை கொடுத்துருப்பார் போல. அவன் காலையில் உட்காந்து என்னடா மாப்பிள்ள போமா இன்னைக்கு அப்படின்னு தொடங்குவாங்க. அந்த கடையை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கடைக்கு ஆளும் வராது. இவர் வருவார், கூட 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேர் கதை பேசிகிட்டே இருப்பாங்க. இது என்னன்னா இவன் எல்லாம் டிஸ்பிளேயில் கூட நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்போ நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும், வெளியிலே இந்த பாடா நீ வெளியில் வச்சுருப்பாங்க 250 ரூபா 300 ரூபா 400 ரூபா. இங்கே 250 ரூபா சட்டையை தான் வச்சுருக்காங்களா, உள்ளே போனால் 100 ரூபாய்க்கு தான் சட்டை இருக்கும் போல என்கிற மனநிலையை கொடுத்துடலாம். அப்போ ஒரு கடைக்கு டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். அப்படித்தான் தேவனுக்கு டிஸ்பிளே முக்கியம். ஹலோ சார், நீங்கள் என்ன சார் டிஸ்பிளே? தேவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் ஜனங்களை நான் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான். யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்வோனிடத்தில் சவால் விடுகிறார். தேவன் பார்வோனிடத்தில் சவால் இடுகிறார். அதன்றைய செய்தி வாசிப்போம். 8:23. என் ஜனங்களுக்கும் என் ஜனத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். கையை தட்டுங்க ஒரு தடவை இந்த வசனத்துக்கு. என்ன சார், ஏதாச்சும் இருக்கா சார்? வித்தியாசம் இருக்கா? என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் அப்படி ஒன்றும் தெரியலையே. அவன் போய் கடனை வாங்கிட்டு வந்து தவணை வாங்கிட்டு போகிறான், பின்னாடி நம்ம குரூப்பும் போய் தவணை வாங்குது. இதில் வந்து அவன் கூட ஒழுங்காக கட்டிடுறான்றான். அப்படி வேற சில குற்றச்சாட்டுகள் வருது. ஆனால் அங்கே அவர் சவால் விட்ட தைரியமா, என் ஜனத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுறா சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு தான் என்ன இப்படி இருக்கிறாங்களே. நான் ஒரு தடவை இப்படி தான் ஹவுசிங் போர்டில் சவால் விட்டேன், உங்களை கோர்ட்டில் சந்திப்பேன் சார் உங்களை
நீங்கள் வந்து செஞ்ச தவறு என்னிடத்துல அவர் லஞ்சம் கேட்டார், ஆகையால் வந்து நான் அது கொடுக்கல, அதுக்காண்டி 1.5 லட்ச ரூபா அவர் வந்து எனக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காரு. இல்லை நீ கட்டித்தான். நான் முடியாது சார், ஏன்னா நான் வந்து என் கையில் வந்து நீங்கள் இதே கொடுக்க பேசிக்கிட்டோன்னே. அப்போ முடியாது சார். முடியாதா? அப்போ கோர்ட்டில் சந்திப்போம்ட்டேன். கோர்ட் எந்த திசையில் இருக்குன்னு வெளியில் வந்து கூட அண்ணே கோர்ட்டு எந்த கோர்ட்டுக்கு போட்டே தெரியாதுடா என்ன கோர்ட்டு. உடனே நம்ம லீகல் அட்வைசர் கூப்பிடி ஆபுட் கிளம்பிட்டேன். கிளம்பினப்புறம் என்ன செய்யணும் தெரில. ஆனால் பாருங்கள், நம்மள்ட்ட ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்துச்சு, அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அவங்க அந்த லாயர்கிட்ட சொல்லிச்சு. அவர் நம்ம சார் போனார், பேசினார். தமிழ்நாடு சரித்திரத்தில் ஹவுசிங் போர்டுக்கு எதிராக ஒருத்தன் கேஸை போட்டு அந்த கேஸில் ஜெயிச்ச தனி மனுஷன் நம்ம தான். ஒரு 2000 பேர் ஏற்கனவே ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அது 20 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். நான் ஒரே ஆளாக போய் ஒரு தடவை கூட கோர்ட்டுக்கு போகல. அப்பவும் கூட நான் போகாமலே ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்னன்னா, உங்களை நம்பி அவர் சொல்லிட்டாரு, என் ஜனத்துக்கு உன் ஜனத்துக்கு வித்தியாசத்தை காணப்படுவார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மனது ஆசை விருப்பம் என்னவென்றால், என் நிழலுக்கு வந்தவர்களை வாழ வைத்து நான் காட்ட வேண்டும் என்பதுதான். எவனாச்சும் ஒருத்தன் உங்க கூட இருந்தால் லைஃப் ஓடி அடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு. இப்போ உங்க கூட ஒரு 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன நினைப்பீங்க? முன்னாடி அவனை நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்டா நினைப்பீங்களா இல்லையா? அதைத்தான் அவர் நினைக்கிறார். என் கூட இருக்கிற என் பிள்ளைகளை நான் பெரிய ஆளாகி காட்டுறேன். அவனுக்கு வித்தியாசத்தை காணும். என்ன வித்தியாசம்? அவனுக்கு வியாதி வந்தால் உங்களுக்கு அது வராது. அவனுக்கு சுகமாகவில்லை என்றால் உங்களுக்கு அது சுகமாகும். அவன் வந்து ஒரு நாள் அவன் ஒரு 5 வருஷம் வாழ்க்கையில் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், லைஃப் இவ்வளோ செட்டில் ஆகணும், அந்த மாதிரி 1000 மடங்கு உன்னை செட்டில் பண்ண வைப்பார். தட் இஸ் த டிஃபரன்ஸ். அந்த வித்தியாசத்தை தேவன் காண பண்ண வைக்கிறார். யாத்திரை 9ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த டிஃபரன்ஸ் நடந்துச்சு. வாசிங்க. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டின் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. இது என்ன சார் வேணும்? எல்லா பக்கம் கல்மலை பெஞ்சிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசே நாட்டை மட்டும் கல்மலை பெய்யவே இல்லையா? தேவன் விசேஷப்படுத்தினாரா? அன்றைக்கு விசேஷப்படுத்தின அந்த தேவன் இன்றைக்கு உன்னை என்னை விசேஷப்படுத்துவார். அத்தனை பிரச்சனைகளில் உன்னை விசேஷப்படுத்துவார். அத்தனை உலகம் பொல்லாங்கனுக்குள் கடந்தால் உன்னை என்னை விசேஷப்படுத்துவார். உங்களை என்னை மட்டும் இல்ல, உங்க வீட்டு நாயையும் என் வீட்டு நாயையும் துன்மார்க்கன் வீட்டு நாய்க்கு இடையில என்ன செய்வாரு? வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். பைபிள் தெளிவா சொல்லுது. யாத்திரை 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். துன்மார்க்கனை நீதிமானை மட்டுமல்ல, 2 வீட்டில் வளர்ற நாய்க்குட்டி கூட. ஆமா, அந்த நாய்க்குட்டி கூட ஒரு மாதிரி இடையில ஜன்னி வரலாம். நம்ம நாய்க்குட்டிக்கு இன்னும் வராது, அப்படியே கம்பீரமா நிற்கும். ஆமா, அவன் வந்து ராக் வில்லர், அப்புறம் வந்து வேற நல்ல நாய் சொல்லுப்பா, இதெல்லாம் வாங்கி வச்சு கூட அது வியாதி பிரச்சனை. நம்ம ஒரு நாட்டு நாய் ராஜபாளையத்தில் போய் ஏங்க வா அப்படின்னு அது கும்முன்னு அப்படின்னு காதை தூக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். வாசிங்க அதை. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். கையத்தட்டு. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு சென்சிட்டிவா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனுக்கும் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனை கூட நாம் வித்தியாசம் ஏற்படுத்துவனா? அவன் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் பிசினஸுக்கும் பிசினஸ்க்கு வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? மிருக ஜீவனுக்கு வித்தியாசம் ஏற்படுத்துவாரா? நாய்க்குட்டி வந்து நிற்கும் போது அந்த தூதன் வந்து எல்லா நாய்க்குட்டியும் அடிச்சுக்கிட்டு கத்த 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 செத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீதிமான் நாய்க்குட்டி விலை பேரு கையத்தட்டுங்க சார். என் நாய்க்குட்டி கூட அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்கு பரலோகம். எவ்வளவு பெரிய தேவன். உங்க கிளாஸ் எது? உங்களுடைய கேடர் எது? புரிந்து கொள்ளுங்கள். சிந்தனை இயேசு நாமத்திலே ரத்தத்தில் கழுவப்படட்டும். ஆமென், 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 ஆமென். சோ தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன். பார்வன் இடத்துல தான் சொன்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். பைபிள் வந்து கேடர் பிரிக்குது சார். பாவி, சரியா, துன்மார்க்கன், அது ஏகப்பட்ட கேடர் இருக்கு. அதுக்குள்ள பல கேடர் இருக்கு. குற்றம்,
வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, மீறுதல் பாவம்ன்றாங்க. அதெல்லாம் வந்து ஃபெயிலான கேஸில் வர்றது. அதை பற்றி நீ யோசிக்க வேணாம். பாவின்னு பிரிச்சுருவோம் டோட்டலாக. பாவியில் பல கேட்டகரி இருக்குன்றாங்க. பாவி நீதிமான் வேற கேட்டகரி கொண்டு வர்றாரு. நீதிமானோடைய எல்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ். அடுத்து நீதிமான்கள் ஊழியம் செய்கிறவர்கள். ராமன் வராது, இது பிரிக்கிறார், கேட்டகரி பண்ணுறாரு. அந்தந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிளெஸிங்கை செட்ரைட் பண்ணுறாரு. அதை டியூன் பண்ணி வைக்கிறாரு. அதை டியூன் பண்ண உடனே அந்தந்த கேட்டகரிக்குள்ள வர்றவனுக்கு அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், வாசிப்போம். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நான் வித்தியாசத்தை காண பண்ணுவேன். இந்த நாட்கள் தேவன் வித்தியாசத்தை காண பண்ணுகிற நாட்கள். ஆமென். வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்ல தேவன் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸ் சார். ஏ கிளாஸ், சி கிளாஸ், பி கிளாஸ், ஏ கிளாஸ், ஏ பிளஸ் கிளாஸ், அப்படி பிரிக்கிறாரு. என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இருக்கிற இடத்தை பார்க்கலும் மேன்மையான இடத்தை நான் நன்னகர்களுக்கு தருவேன்றார். எல்லாம் கிளாஸை பிரிக்கிறாரு. இப்போ இந்த கிளாஸை பிரிக்கிறதுக்கு காரணம் நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து அவனை மாதிரியே வாழணுன்றது கிடையாது. நம்பர் 1, அவனோட மோசமாக இருப்பீங்கன்ற கிடையாது. அதை சொல்லணும். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவனோட மோசமாக இருப்போம் நம்ம. இல்லை, அவனோட மோசமாக இருக்கிறதுக்கு நீ சி கிளாஸ், அவன் சி கிளாஸ்னா நீ டி கிளாஸ் கிடையாது, நீ பி கிளாஸு, இல்லை நீ ஏ கிளாஸு. அதனால் சி கிளாஸில் கீழே நீ இருக்க மாட்ட. 1, சி கிளாஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்க மாட்ட. 2, சி கிளாஸுக்கு மேலே இருப்ப. அது மட்டும் அல்ல. 3, மேலே இருக்கிற நீ ஓ மூலமாக சி கிளாஸ்ல இருக்கிற அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் என்பது மேலே இருக்க கிளாஸ் வந்து கீழே கொண்டு வருது. அதுக்கு தான் உங்களை மேலே கிளாஸாகவே வச்சிருக்கிறாரு.